ஒரு அருமையான காலை பொழுதில் இன்னைக்கு நம்ம ஞாயிற்றுக்கிழமையில இருக்கோம். காலையில் என் சொல்ல என்னடா சாப்பிடலான்னு கேட்டப்ப, அதுக்கு முக்கியமான விஷயம், ரொம்ப நாள் எல்லாம் எதிர்பார்த்துருப்பீங்களே, எங்கடா இந்த விளாக் ஒன்று இருந்துச்சு, இவனுக்கு எங்கே போயிட்டானுங்க, இருக்கானுங்களா இல்லையா அப்படின்ட்டுன்னு. இருக்கோம். ஏன் கொஞ்ச நாள் நாங்கள் இல்லாமல் போயிட்டோம் அப்படி பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஒரு படத்தில் நடிச்சிருக்கோம். அதாவது ஒரு ஷார்ட் ஃபிலிம், பேர் ராக்கி. ஜிசி ஸ்குவாட் ப்ரொடக்ஷனில் குணா அண்ணன் தயாரிப்பு, டைரக்டர் குணா அவருக்கு தயாரிப்பில் நடித்த ஒரு ராக்கி படத்தில் நானும் என் பாட்டும் நடிச்சிருக்கோம். அதனால கொஞ்சம் வேலையாக இருந்தனால நாங்கள் வர முடியாமல் போயிடுச்சு. திரும்பி வந்துவிட்டோம். இனிதான் ஆரம்பிக்கிறோம். இது உங்கள் தமாசே பிளாக்கை எதுனா ஆமாம் சமைக்க போகிறோம். இன்னைக்கு உள்ள வீடியோவில் பூஜாங் சமையல் எப்படி இருக்குன்னு பாருங்க. மாதிரி துணி துவைக்கிறார்கள் தம்பியே. என்ன பண்ண போறீங்க? உங்களா நெத்திப்படி ஆய போறோம். பப்பு குவா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள். 2 பேரும் என்ன பண்றீங்க? பப்பு குவா செய்யறதுக்கு பப்பு குவான்ற இடி சம்பல் செய்யறதுக்கு நான் காஞ்சி மிளகா காய்ச்சிக்கிச்சு, ஊசி மிளகா காய்ச்சிக்கிட்டு இருக்கேன். இவன் இருக்காரு. ஒருத்தர் வந்து கோழி சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒருத்தர் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த கேமராமேன் அவர் தான். இது இவன் தான் ஏற்கனவே என்னோட ஒரு படத்துக்கு வீடியோ எடுத்தவன் தானே. அது படம் கழிக்கடி குத்துனாங்க தெரியுமா கடைசியா? என்னடா நடிச்சிருக்கு. அது வாழ்க்கையே நான் நடிச்ச முதல் ஷார்ட் பிலிம். அது என்ன அது பேர் தானே வரும்ல. அது ஒரு இரும்பு பேர் ஆரம்பிக்கும். வேண்டாம், இனிப்பு திரையில இது ஒரு இருப்பான பேர் அந்த படம் வரும். அந்த பேர் சொன்ன விரும்பல, வேண்டாம். அந்த படத்துல கேமரா பண்ணி இவரு தான் அப்புறம் காட்டுறாங்க. அதே மொதல் படம் ஆதியை கட்டி மோசம் பண்ண மாதிரி ஒரு படம் நடிச்சு கொடுத்துட்டேன். தேவையான ஜாமான் போட்டாச்சு, அரைக்க போறோம். அரைச்சிட்டு ஊற்றியாச்சு. அப்படியே பாருங்க, சாப்பிடணும் போடுவோம். கடுகு தாடிப்பை கண்டிப்பா இருக்கணும். கடுகு தாடிப்பை நம்ம அரைச்சி வச்சோம்ல, அது அதுலேயே ஊசி மிளகா தக்காளி பழம் போட்டோம்னா டூக்குன்னு இருக்கும். ஒரு கொதி நிலைக்கு வந்துடும். நம்ம கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கு அப்புறம் சில பேர் தக்காளி சொதி வைப்பாங்க. நம்ம என்ன பண்றோம், இந்த சொதி இதுனா பேரே மாட்டேன். டவுகி ஆமா உப்பு போட்டோம்மா. போட்டு கிண்டதுக்கு அப்புறம் தண்ணியை ஊற்றி லைட்டா உப்பு போட்டு மஞ்சள் போட்டு கொதிக்க வைக்கணும். போட்டாச்சா? கிண்டி பாக்கிறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா சீனக்கார சூப் மாதிரி இருக்கும். நம்ம தெர்மாஸ்டேட்டுக்கு மாத்தினோம்னா லைட்டா மஞ்சள் கூட போட்டுக்கலாம். வயிற்றோட புண்ணுலாம் ஆற்றலாம். உப்பு எப்படி சோதி வேணும்ல. புளியோட
தூக்கி போட்டுட்டு கரைச்ச பொடியை ஊற்றிட்டு ஒரு 15 நிமிஷம் கொதிக்க ஓகே. நம்ம என்ன பண்ணுறோம்னா கோழி பொரிக்க போகிறோம். அதுக்கு தேவையான இது இந்த கோழி தூள் இருக்குல்ல, நம்மளால அந்த காலம் சொல்லுவாங்களே கோழி கேசி தூள் வாங்கிட்டு வா, கேசி தூள் வாங்கிட்டு வாங்க, அந்த கேசி தூள் தான் இது. இதுக்கு கட்டணும். வேணாண்டா, பத்தாதுடா. ரோமோ செய்றீங்களோ? இது என்ன தெரியுமா? நான் அம்மா கோழி வாங்கிட்டு சும்மா மேலே பிடிச்சி இரும்பு ஆமா, தேவையா? இப்பதான் என்ன எடுத்தேன் எடுத்து போட்டுறது. சம்பாதிக்க கத்து காப்பி சம்பாதிக்கிறீங்க கத்துக்கணும் அப்படின்னு எங்க அம்மா பாசம் பண்ணிட்டு கொடுப்பாங்க. அடுத்த 3வது நாள் மூஞ்சி பாரு. கோவப்படாதீங்க சார். என்கிட்ட கோவப்படுறதுனால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. தம்பி என்ன பண்றீங்க? கோழி பொரிக்கிறாரா? அப்படியே காட்டுங்க அவர் கோழி பொரிக்கிறாங்க கிட்ட. விட்டு சமையல் இப்படிதான் இருக்கும். அவங்க எண்ணெய் கரெக்டா ஊத்தி நெருப்பு கரெக்டா வச்சுதான். அடுத்த செப்பா வரலாம்ல? யார் நானா? இல்ல பைத்தனா? கேடா அடுத்து கோழி செஞ்சு சமைச்சு முடிச்சோன்னே சாப்பாடு சமையல் முடிச்சு ருசிக்கிறப்ப அது எப்போ இருக்கு மட்டும் பாருங்க. இது உங்க தமாஸ் பிளாக். ஃபைனலி சமைச்சு முடிச்சிட்டோம். பண்றதுதான் அடுத்தடுத்து வீடியோ வரும் பார்த்துக்கிட்டே. மெயின் ஒன் திங், அடுத்து இங்கே வீடியோ இன்டர்நேஷனல் வீடியோ தமாஸ் பிளாக் பாருங்க. Until then, see you. Now, this is Jack from Tamass Vlog.